ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா சம்மர் ஸ்பெஷல் இளநீரில் ஒரு ட்ரிங்க் பண்ண போகிறோம். ஒரு இளநீர் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாதாம் பிசின் ராத்திரி ஓவர் நைட் ஊற போடணும். அது சப்ஜா சீட்ஸ் 20 மினிட்ஸ் முன்னாடி ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபுல் பாடி கூலிங் ட்ரிங்க். இது சம்மருக்குன்னே ஸ்பெஷல். ஹீட் ஆகிடும்ல சம்மரில், அதனால். இப்போ பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணுற ட்ரிங்க் எப்படி செய்கிறது. எல்லீரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போது ஒரு பவுல் எடுங்க. இப்படி கவுத்துங்க. மிஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் கீழே கொட்டிடுச்சு, பரவாயில்ல. எல்லீரி இவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதை ஃபில்ட்ரு பண்ணணும். உள்ளே அந்த சக்கெல்லாம் இருக்கும், எல்லீர் கூட்டோட சக்கை. ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டிங்கன்னா குடிக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ மறுபடியும் அந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இவ்வளோ வந்திருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போது ஒரு கிளாஸ் எடுங்க, ஒரு கண்ணாடி கிளாஸ். இது என்னோடய ஃபேவரட் கிளாஸு. ஸ்டீல் கிளாஸில் ஊற்றுறேன், அந்த பவுல்லேருந்து ஊற்ற முடியாது, அதனால. எள்ளீரை ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். இளநீர் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் எள்ளீரை. சில்லுன்னு இருக்குது. நீங்களும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வாங்கிட்டு வந்து வச்சு பாருங்கள், சில்லுன்னு செமையாக இருக்கும். சப்ஜா சீட்ஸ் 2 டீஸ்பூன் போடுங்க. 20 மினிட்ஸ் முன்னாடி ஊற போட்டுடணும். சப்ஜா சீட்ஸ் 1 2 பாதாம் பிசின் ஓவர் நைட் ஊற போடணும். 1 2 மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபுல் பாடி கூலிங் செமையாக இருக்கும். மத்தியானத்தில் குடிங்க. அந்த எள்ளீரில் இருக்கிற ஸ்வீட்னஸ் இதுங்கெல்லாம் ஜல்லி ஜல்லியாக கிடைக்கும் போது செம்மையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி தெரியுது பார்க்குறதுக்கு. செம்ம ஜல்லி ஜல்லியாக அழகாக இருக்குது தானே. அந்த சப்ஜா சீட்ஸு பால் 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 பாலாக ஜல்லி ஜூஸ் மாதிரி இருக்கும். மோங்கோ ஒரு ஜூஸ் வரும்ல, சேம் அதே டைப். பட் இது ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறேன். வாவ், செம்மையாக இருக்குது. ஜல்லி ஜல்லியாக ஸ்வீட்னஸ், மைல்டு ஸ்வீட்னஸ். அந்த பாதாம் பிசினோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் எள்ளீரை வாங்கிட்டு வந்து ஓவர் நைட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு வந்ததுனால சில்லுன்னு இருக்குது. நான் ஐஸ் க்யூப்ஸ் போட மாட்டேன். இளநியே சில்லுன்னு இருக்கிறதுனால. பாருங்கள், சப்ஜா சீட்ஸ் வாய் கிடைக்கும் போது நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், ஒரு ஸ்பூன் வச்சு கூட எடுத்து நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணி கீழே போய் இருக்கும்ல, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ்.